Hey friends, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏ 2024க்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ கட் ஆஃப் மார்க் எந்த ரேஞ்சில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ யாராலையுமே வந்து ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி துல்லியமாக வந்து சொல்ல முடியாது. பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் எழுதுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எவ்வளோ வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு அனலைஸ் பண்ணி சொல்றது தான். ஸோ இது வந்து ஃபைனல் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த மெயின்ஸோட செலெக்ஷன் ரேஷியோ வந்து எப்படி இருக்கும்? இப்போ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் அப்புறம் மெயின்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ மெயின்ஸினுடைய செலெக்ஷன் ரேஷியோ எப்படி இருக்குன்னா 1:10. அதாவது ஒரு மெயின் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு 10 ப்ரிலிம்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ ஒரு மெயின்ஸில் 10 ப்ரிலிம்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதான் வந்து 1:10 அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரிலிம் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் வந்து எழுதியிருக்காங்களோ அதில் 24,000 வந்து ஒரு 25,000 பேர் வரைக்கும் அந்த மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 507 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குரூப் 2 ஏக்கு பார்த்தீங்கன்னா 1820 வேகன்சி. ஸோ 6 போடாம விட்டேன். ஓகே, குரூப் 2 ஏக்கு பார்த்தீங்கன்னா 1820 வேகன்சி. மொத்தமாக 2327 வேகன்சி வந்து இந்த 2024 நோட்டிஃபிகேஷனில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து கூடலாம் குறையலாம், அதுக்கான ஒரு இதுவும் அதில் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனும். ஸோ மேக்ஸிமம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. மற்றபடி நம்பர் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 2327 வேகன்சி வந்து இருக்குது. இந்த குரூப் 2 ஏக்கு யாரெல்லாம் வந்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1:10 ரேஷியோ அடிப்படை அப்படிங்கிறதுனால 507 × 10 போட்டிங்கன்னா 5070 பேர் வருது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 5200 டாப் ரேங்க்ல நீங்க வரீங்க, ஒரு 5000 டாப் ரேங்க்ல ஒரு 5200க்குள்ள வரீங்க அப்படின்னா நீங்க வந்து குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ அவங்க வந்து இப்போ டாப் 5200ல வரவங்க குரூப் 2 எழுதிக்கலாம், 2ஏவும் வந்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் குரூப் 2 ஏல எத்தனை வேக்கன்ட் இருக்குன்னு பாருங்க. 1820 வேக்கன்ட் இருக்குது. இன்ட்டு 10 போடும்போது 18,200. ஸோ 19,000 பேர் வந்து எழுத வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு மெயின்ஸ். ஸோ இதுல வந்து குரூப் 2 ஏல அதாவது பிலோ ரேங்க் 5200 கீழே வராங்க பாத்தீங்களா? ஸோ அவங்க எல்லாருமே குரூப் 2A மட்டும் தான் மெயின்ஸ் எழுத முடியுமே தவிர குரூப் 2ஓட மெயின்ஸ் வந்து எழுத முடியாது. ஓகே, அப்போ மொத்தமாக நம்ம பார்க்கும்போது ப்ரிலிம்ஸில் கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் வந்து ஒரு 24,000 25,000 பேர் வந்து மெயின்ஸுக்கு எழுத விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அவுட் ஆஃப் 200க்கு 200 கொஸ்டினுக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 150 158க்குள்ள இருந்ததுன்னா ஜென்ரல் கேட்டகரி வந்து மெயின்ஸ் எழுதலாம். எம்பிசி, பிசி, டிஎன்சி கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா 146 152 வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. பிசிஎம் இது எப்படி வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அடுத்து நான் சொல்கிறேன். பிசிஎம் கேட்டகரி வந்து 145 150, எஸ்சி கேட்டகரி 143 148, எஸ்சி எஸ்டிஏ கேட்டகரி பார்த்தீங்கன்னா 143 148, அவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. பிடபிள்யூடி பர்சன் வித் டிசேபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூட் விரோ, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கும் வந்து 140 ஒரு 155 வரைக்கும் கட் ஆஃப் மார்க் எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஆவரேஜா கட் ஆஃப் மார்க் வந்து ஆவரேஜா ப்ரிலிம்ஸ்ல நான் வந்து இவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்தேன்னா நான் மெயின் ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆவரேஜா என்ன பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 150. ஸோ குறைஞ்சது 145 150 கொஸ்டின் உங்களுக்கு ரைட்டா இருக்கு. ஸோ இது எப்படி நீங்க செக் பண்ணலாம்னா இப்போ இல்லாமல் நிறைய பேர் ஆன்சர் கீ போட்டுட்டு இருப்பாங்க. பட் அதை வச்சு நீங்க ஒரு தோராயமா செக் பண்ணிக்கோங்க. பட் டிஎன்பிசி தரப்புல இருந்து ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு 1 வீக்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணி அதுல உங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 145 to 150 வந்து 145க்கு மேல சரியா இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க மெயின்ஸ் எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்க கோச்சிங் சென்டர் போறீங்க இல்லை எதில் வேணாலும் போய் ஜாயின் பண்ணி நீங்க மெயின்ஸ் எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இப்போ ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 150 வந்து எதிர்பார்க்கப்படுது. இது எப்படின்னு அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது இப்போ தமிழ் பேப்பர் வந்து எடுத்துக்கலாம். தமிழ்ல 3 ஜென்ரல் தமிழ், மேக்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒரு 80 ஆவரேஜா படிச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஸோ அவங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு 80 மார்க் எடுத்துடலாம். ஸோ நல்லா டீப்பா படிச்சவங்க வந்து ஒரு 85 அதிகபட்சம் 90 மார்க் வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்கு மேல எடுக்கிறாங்கன்னா அது 1-2 பேர். பட் ஆவரேஜா நம்ம பார்க்கும்போது 85 90 கொஸ்டின்ஸ் வந்து சரியா எழுதுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜென்ரல் தமிழ்ல வந்து இருக்கு. மேக்ஸ் கணிதம் பொறுத்த வரைக்கும் ஒரு 20 22 கொஸ்டின். ஏன்னா ஒரு கொஸ்டின் தான் வந்து ஆன்சரே வந்து வித்தியாசமா இருக்கும். அது என்ன டிசைட் பண்ணல. பட் அது டிஎன்பிசி என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். இந்த மேக்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் கொஸ்டின் 25 அவுட் ஆஃப் 25ல பார்த்தீங்கன்னா 20 ஒரு 22 கொஸ்டின் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜென்ரல் ஸ்டடீஸும் அதே மாதிரி தான் 35 ஒரு 38 கொஸ்டின் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ அதிகபட்சமா தமிழ் பேப்பர் எடுத்து எழுதினவங்க எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 வருது. இந்த 90 22 38 போடும்போது 150 வருது.
அதே மாதிரி இந்த இங்கிலீஷ் பேப்பர் எடுத்தவங்க ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழை விட கொஞ்சம் ஈஸியா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதிகபட்சம் குறைந்தபட்சம் 90லேருந்து 95 ஆவரேஜா பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கணிதம் பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான், 20லேருந்து 22, ஜென்ரல் ஸ்டடீஸ் 35லேருந்து 38. ஸோ இங்கிலீஷ் பேப்பர் எடுத்தவங்களுக்கான ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து 155. ஸோ ஆவரேஜா பார்க்கும்போது ஜென்ரலா நம்ம மெயின்ஸ் 2 நீங்க எழுதணும் அப்படின்னா 145லேருந்து ஒரு 150க்கு உள்ள எடுத்திருக்கீங்க, அல்லது 145க்கு மேல எடுத்திருக்கீங்கன்னா நீங்க மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நான் எனக்கு வந்து 140 தான் வருது, நான் என்னால முடியாது அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எதுவுமே நம்ம சொல்ல முடியும். ஸோ 130 எடுத்தவங்களும் இப்போ நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து படிச்சுட்டே இருங்க. இதெல்லாம் படிக்கிறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸோ இது என்னடா 145 எடுக்கணுமா அப்படிலாம் வந்து எதிர்பார்க்க கிடையாது. இதுவே வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். ஸோ யார் சொல்றதும் வந்து 100% சரி அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான் இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.